கைஸ் எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் வாட்டுக்கு இங்கே கிளம்பி போயிட்டுருக்கிறீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, ப்ரீ பிளான்டு வீடியோ எதுவும் இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. இது எமர்ஜென்சியாக கிளம்புன ரைடு, அதனால் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திருச்சூர் போகிறோம். திருச்சூரில் ஒரு 2-3 பிளேசஸ் நம்ம நோட் பண்ணி வச்சுருக்கோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு. இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். எத்தனை வண்டி போகுதுன்னா வெறும் 2 வண்டி தாங்க. நான் எக்ஸ்பல்ஸ் நம்ம வண்டி ஒன்று, ஒரு டியூக் ஒன்று போகுது. சோலோவாக தான் போகிறோம். அது யார் எக்ஸ்ப்ளோர் பண்ண பிளேஸாக இருக்கலாம், மேபி சில பேர் போயிருக்கலாம். கேரளாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறனால உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சும்மா ஒரு 2 டே ட்ரிப் மாதிரி கிளம்பியிருக்கோம். உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு அங்கே போயிட்டு ஃபுல்லாக பர்ஃபெக்டாக ஒரு விளாக் எடுத்து போட்டுடலாம். இதுக்கு முன்னாடி விளாக் வராமல் இருந்திருக்கலாம், மேபி கொஞ்சம் ஒர்க் இஷ்யூனால் இருக்கலாம், அதனால் இருக்கலாம். ஸோ அதனால் அதுக்கெலாம் பார்த்து கோச்சுக்காதீங்க. அது என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் விளாக் பண்ணுறேன் நான். ஓகே கைஸ், பை. ஃபுல் தலை நார்மல் கார்டு அக்செப்ட் தானே பார்த்துக்கலாம். ஃபுல் டேங்க்டா. போதும் தலை 1000. 10 லிட்டரா? அவனுக்கு ஃபுல் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், ஜோரா குட்டிக்கு டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. டிஸ்கில் இருந்து வேறு பிரேக் பிடிச்சா ஒரு மாதிரி சவுண்டு வருது, சிதுக்குன்னு. அதுக்கு ஏதாவது ஆயில் தான் போடணுமா என்னன்னு தெரில. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. டிஸ்க் ஆயில் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஆனால் பிரேக் பிடிச்சிங்கன்னா கிருக்குன்னு சவுண்டு வருது. நம்ம வண்டி ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. டியோக்கு ஃபுல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கைஸ், ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. எவ்வளோ லிட்டர்னா கரெக்டாக 10 லிட்டர் பிடிச்சிருக்கு. டைம் வந்து 1:05. நமக்கு இனி ஒரு 110, 115, 120 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது இங்கேருந்து திருச்சூர் போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா ஐடி வந்து சைடில் எங்கேயாவது போடுறேன், அங்கே எங்கேயாவது ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இங்கே நம்ம கிளம்பியாச்சு. ஓகே, நான் உங்களுக்கு போக போக அப்படி கண்டினியூ பண்ணுறேன். நேரங்கள் கழித்து. ஸோ கைஸ், நம்ம இங்கே ஒரு பேக்கரி பார்த்தோம். சரி, ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு டீ குடிச்சாச்சு. இப்போ நம்ம கிளம்பியாச்சு. இனி திருச்சூருக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும். நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் நிற்கிறது தான். சரி, உங்களுக்கு நாங்கள் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு விளாக் பண்ணுறேன். ஸோ ஹலோ கைஸ், பேக் டு வீடியோ. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு பெரிய டனல் இருக்குது. எப்படியும் திருச்சூர் கொச்சின்லாம் போக இந்த டனல் தாண்டி தான் போயிருப்பீங்க. மேக்ஸிமம் பேருக்கு இதோட நேம் தெரியும், சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். இதை கிராஸ் பண்ணும்போது இதோட வைப்பே தனியாக இருக்கும். இதாங்க கைஸ் அந்த டனல். இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஒரு லாங்கஸ்ட் டனல் திருச்சூரில். இது ஒரு பெஸ்ட்டு டனல், ஃபேமஸான டனல் கூட. இதில் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். எங்களோட சேர்ந்து நீங்களும் அதோட வைப் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
கயிற்று எங்கே மாப்பிள்ள சாப்பிட்லாம்? வந்தாச்சுரா. வயிறு பசிக்கலையா? டருன்னு சவுண்டு வேறு வந்துட்டு இருக்குது. போகிற வழியில் ஏதாவது அப்படி சாப்பிட்டு அப்படியே ஹோம் ஸ்டே எதாவது இருக்கா, அப்படி சாப்பிடும் போது பார்த்துடலாமா? சரி, ஓகே. ஓ, போய் சாப்பிட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதை மட்டும் டாப் பாக்ஸில் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். பக்கத்தில் தான் பீச் இருக்குது. ஸோ கைஸ், கேரளாவில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முக்கு ஹோட்டல் தாங்க இருக்குது. அது என்ன ஹோட்டலாக இருந்தாலும் சரி கைஸ், இங்கே பாருங்க, இங்கே கூட ஒரு ஹோட்டல் இருக்குது. இது மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அங்கங்கே பேக்கரிலாம் இருக்காதுங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் காளான் கடை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டியில் டீ கடை தான் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு ஹோட்டல் பார்த்துருக்கோம், மேலே ஹோட்டல்னு போட்டிருக்குது, என்ன இருக்குன்னு தெரில. மாப்பிள்ள முன்னாடி போய்க்கலாம் அப்படிங்கிறான். சரி, ஓகே. ஸோ கைஸ், பேக் டு வீடியோ. நம்ம வந்துட்டு இருக்கும்போதே ஒரு ஹோட்டல் பார்த்துட்டோம். அதுக்குள்ளே வந்து ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணோங்க. ஆர்டர் வந்துருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ஆர்டர் பண்ணல, டேனி தான் ஆர்டர் பண்ணான். அவன் தான் பிரியாணி வேணும்னு கேட்டு சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணான். எனக்கு லைட்டாக அந்த மசாலா போட்டு பரட்டும் போதே லைட்டாக ஃபீல் ஆச்சு, சாப்பாடு வேகாமல் இருக்கிறது. அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் ஒரு வாய் எடுத்து வச்சோன்னே என் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தோன்னே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக நல்லாவே இல்லைங்க, வேகவே இல்லை. அப்படியே லைட்டாக ரைஸை ஸ்டீம் பண்ணி அப்படியே வெளியில் எடுத்த மாதிரி இருந்தது. இதில் சிக்கனும் சுத்தமாக வேகவே இல்லை. ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோமே, வேறு வழி இல்லாமல் அதை போட்டு சாப்பிட்ருந்தோம். ஃபீல் பண்ணுறியா? சம்பவம் பண்ணிட்டானுங்க. இது ஒயிட் ரைஸ். பாதி வேக்காடு கூட வேகலையா? வேகவே இல்லை. ஃபஸ்ட்டு சிக்கனை வேகவே இல்லை. சிக்கன் ரொம்ப பழசு, அப்படி நார்மலாக வருது. ஃபஸ்ட்டுங்க சுத்தமாக மாப்பிள்ளை பாதி தான் சாப்பிட்டான், பாதியே வச்சுட்டான். முட்டை தொடவே இல்லையா மாப்பிள்ளை? அது மொத்தத்தில் ஏண்டா வந்தோம் ஆகிப்போச்சு. சரி, பசிக்கு தான் சாப்பிட்டோம், பார்த்துக்கலாம். சுரேஷ், இந்த பிரியாணின்னு ஒன்று சாப்பிட்டோங்க. சரி, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். அவசரத்தில் சட்டியிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க போனேன். சுத்தமாக கொஞ்சம் கூட வேகவே இல்லை பிரியாணி. அது பேர் பிரியாணி கிடையாது, நம்ம ஊரில் செய்கிற பேர் பிரியாணி. இவனுக்கு ஒயிட் குஸ்காவில் உள்ள கிரேவி மட்டும் வச்சு கொடுத்துட்றானுங்க. தனித்தனியாக வேணுன்னா அது பேர் ஒயிட் குஸ்கா, சேர்த்து வச்சு கொடுத்துறாங்க, அது பேர் பிரியாணிங்கிறானுங்க. என்னமோ சரிட்டாங்க. சாப்பிட்டதில் ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னா 0.02% தான் கொடுப்பேன். அவ்வளோ கேவலமாக இருந்தது பிரியாணி. அது பேர் பிரியாணி சொன்னாலே மனசு கஷ்டமாக இருக்குது. அது பேர் பிரியாணியே கிடையாதுங்க. அவன் பசி, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். வேறு என்ன கைஸ் பண்ணுறது? நான் அப்போவே சொன்னேன் வேறு ஹோட்டல் போகலான்டா. முன்னாடி நிறைய ஹோட்டல் இருந்துச்சு, அதை கேட்காம போனால் மாப்பிள்ளையை முடிச்சு விட்டானுங்க. நான் கூட சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முக்கால்வாசி சாப்பிட்டேன். முக்கால்வாசியில் ஃபுல்லாக சாப்பிட்டேன். கொஞ்சம் ரைஸு கொஞ்சம் சிக்கன் மட்டும் வச்சுட்டேன். ஆனால் மாப்பிள்ளை பாதி தான் பிளேட்லேயே வச்சேன். வச்ச பாதியும் சாப்பிடல, இருந்த பாதியும் சாப்பிடல, அப்படியே வச்சுட்டு எழுந்திரிச்சிட்டான். ஆக மொத்தத்தில் லஞ்சு ஊற்றிக்கிச்சு கைஸ். நார்மலாக ஃபுட்டெலாம் நம்ம குறை சொல்ல முடியாது, அதெல்லாம் ஓகே. சாப்பாடு எதாக இருந்தாலும் சாப்பிட்லாம். ஆனால் என்னென்னா அரைவேக்காடுன்னு சொல்லுவாங்களே நம்ம ஊரில், அது கூட இல்லைங்க. சுத்தமாக ஃபுல்லாகவே வேகவே இல்லை. அந்த பிரியாணி கிடையாது, ஒயிட் குஸ்கா சுத்தமாக வேகவே இல்லை. ஃபுல்லாக அரிசியாக இருந்துச்சு. அப்புறம் எப்படி நம்ம சாப்பிட்றது? நானும் முக்கிய சாப்பிட்டேன். சரி, அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வச்சாச்சு. சாப்பிட்டா நம்ம 50-100 வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்டோன்னு வைங்களேன். அப்புறம் வகுறு வலிக்கு வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு வைங்க, அதுக்கு ஒரு 200-300 செலவழிக்கணும். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமே வச்சாச்சு. இப்போ சைட் எங்கே பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணியாச்சு. இப்போ அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம். மேப் போட்டாச்சு, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிளான் பண்ணுறதா கைஸ். agoda.comல புக் பண்ணியாச்சு ஹோம் ஸ்டே. கிட்டத்தட்ட ஒரு 1200 சம்திங். ஓகே, 1 டே நைட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை புக் பண்ணியாச்சு.
நம்ம அங்கே போயிட்டு 1200க்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பார்ப்போம். ஸோ வெயிட் அண்ட் see. நான் உங்களுக்கு ரூமுக்கு போயிட்டு அப்படியே vlog கண்டினியூ பண்ணுறேன்.